இந்தாங்க நேத்திக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. மாடியூல் 3 எப்படி போயிட்டு இருக்கு டீச்சர்? பரவாயில்லையா? ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிடுங்க இன்னைக்கு. ஓகே. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹோம்ஒர்க் எப்போ அனுப்புவீங்க எல்லாரும்? ஓகே. சங்கமித்ரா நீங்க கண்ணா? எனக்கு வந்திருக்கா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா? ஒரே நிமிஷம். டான்ஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ், ஃபிலிம் ப்ரொடக்ஷனு, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நிறைய ஹவுசஸே ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த மாதிரி இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சரோட முக்கியமான இது வந்து லிமிடெட் டியூரேஷன் தான் இருக்கும். அந்த பார்ட்னர்ஸை வந்து என்ன சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் வெஞ்சர்ஸில் வந்து கோ வெஞ்சரர்ஸ்னு சொல்லுவோம். அக்ரீட் ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. கோ வெஞ்சரர்ஸ் மே ஆர் மே நாட் கான்ட்ரிபியூட் இனிஷியல் கேபிட்டலில். ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து இப்போ எனக்கு தீபாவளிக்காக நான் ஜாயிண்ட் வெஞ்சர் இது பண்ணேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வர லாபத்தை பிரிச்சுப்பேன். ஓகேவா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் டிசல்யூஷன் ஆன உடனேவே அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஜாயிண்ட் வெஞ்சருக்கு நேம் எதுவுமே கிடையாது. ஜாயிண்ட் வெஞ்சர் கன்சைன்மெண்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சங்கமித்ரா? ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் கன்சைன்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ்? வெரி குட். வெரி குட், வெரி குட். அப்புறம் சூப்பர் செல்லம். அப்புறம் வேற என்னலாம் தோன்றது? ரிஸ்க் ஷேரிங் எப்படி? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குட். அதாவது இதுல வந்து கன்சைனர் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜாயிண்ட் வெஞ்சர் ரெண்டு பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? இதுல வந்து கன்சைனர் ஓனர் கன்சைன்மெண்ட்ல, ஜாயிண்ட் வெஞ்சர்ல ரெண்டு பேருமே ஓனர்ஸ். இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க கண்ணா. ஆஹ் ஸ்ரீசரண், ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? பர்பஸ். வெரி குட். அப்புறம்
ம். சூப்பர். வெரி குட். வெரி குட். எக்ஸலென்ட். அப்புறம்? ம். சூப்பர். வெரி குட் அண்ணா. சூப்பர். ஷிவானி உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் தோணுது? ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப். பார்த்தே சொல்லுங்க கண்ணா. பார்த்து கூட சொல்லுங்க. ம். அட்மிட் ஆக முடியாது. வெரி குட். வேற? வெரி குட். சூப்பர். அப்புறம்? எதுல ஜாயிண்ட் வெஞ்சர் லிமிட் இல்லைன்னு சொல்றீங்களா? ஓகே. பார்ட்னர்ஷிப்லயும் கூட லிமிட் இல்ல ஜாயிண்ட் வெஞ்சர்ல லிமிட் இல்லைன்னு சொல்றீங்களா? பார்ட்னர்ஷிப்ல வந்து ஆ ஆ ஆ ம். சூப்பர் கண்ணா. வஷிதா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது வஷிதா? ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும். ம். ம். குட். சூப்பர். ம். 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 சூப்பரா. வெரி குட். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே ஆள இங்க கோ வெஞ்சரர்ஸ்ன்னு சொல்றாங்க. பார்ட்னர்ஷிப். ம். 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 இறந்து போயிட்டானாவா? ம். பார்ட்னர்ஷிப் வந்து இட் இஸ் கண்டினியூஸ். இட் இஸ் டெம்பரரி பார்ட்னர்ஷிப் ஜாயிண்ட் வெஞ்சர். இது வந்து liabilities unlimited to the extent of their business and private estate. இது லிமிட்டெடு. நிறைய பிளேசஸ்ல பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஜாயிண்ட் வெஞ்சர் கம்ப்ளீட்லி லோக்கல். ஸோ ஷிவானி சொன்ன மாதிரி மைனர் நாட் அட்மிட்டட், இங்க மைனர் அட்மிட்டட். சி ஃபார் பார்ட்னர்ஷிப் யூ ஹாவ் அ செப்பரேட் ஆக்ட் கால்ட் அஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. எனாக்ட்மெண்ட் கிடையாது, லா கிடையாது, ரூல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்க 20, இங்க வந்து அன்லிமிட்டெட் ஜாயிண்ட் வெஞ்சர். அக்கௌண்டிங் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் மெயின்டைன், செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் நாட் மெயின்டைன். ரெண்டு விஷயம் இருக்கு. செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் மெயின்டைன் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்களேன் எல்லாரும். சின்ன நோட்ல. சங்கமித்ரா சின்ன நோட் வாங்கிட்டீங்களா கண்ணா? அந்த சின்ன நோட்ல இது ஆ, இல்ல கண்ணா, நீங்க ஒரு நோட்டு ஜென்ரலா போட்டிருக்கீங்களே என்னோட அக்கௌண்ட்ஸ்க்கு. அக்கௌண்ட்ஸ் அந்த நோட்லயே இது நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சின்ன நோட் வேண்டாம். நீங்க மதர் டாபிக்ஸ்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, அதனால பிரச்சனை இல்ல. செலக்டட் தானே வரீங்க, அதனால ப்ராப்ளம் இல்ல. உங்க நோட்லயே நோட் பண்ணிக்கோங்க. வஷிதா
நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. ஸ்ரீசரண், வஷிதா, ஷிவானிலாம் சின்ன நோட்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அக்கவுண்டிங் ஃபார் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் மெயின்டைன், செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் நாட் மெயின்டைன். எழுதிக்கோங்க நான் சொல்றது. ஆ இதுல செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் மெயின்டைன்ல த்ரீ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட், ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட், கோ வெஞ்சர் அக்கவுண்ட். ஓகேவா? ரைட். பக்கத்துல எழுதிக்கோங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் இஸ் அ நாமினல் அக்கவுண்ட். ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் இஸ் அ ரியல் அக்கவுண்ட். கோவென்ச்சரர் அக்கவுண்ட் இஸ் அ பர்சனல் அக்கவுண்ட். எழுதிக்கோங்க. சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. இந்த பேங்க் அக்கவுண்ட்ன்றது கேஷ் எவ்வளோ வருது, நான் பேங்க்ல எவ்வளோ போடுறேன், கேஷ் புக்ல எவ்வளோ ரெக்கார்ட் ஆகுறதுன்றத விஷயம். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட்ன்றது வந்து இந்த இதுக்காக என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்கிறது, எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் வருது, இந்த பிஸ்னஸ்க்காக என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம், அந்த விஷயங்கள்லாம் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டில் வரும். கோவென்ச்சர் அக்கௌண்ட்லாம் எனக்கு வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்தோன்னா சிமெண்ட் வந்து எக்ஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, சிமெண்ட் எக்ஸ் வாங்கி கொடுத்தாருன்றது கோவென்ச்சர் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதை தவிர ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்லேயும் வரும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஜேர்னல் என்ட்ரி ஈஸியாக இருக்கும். போலாமா அடுத்தது? ஓகே. ஸ்ரீச்சரன் இல்லஸ்ட்ரேஷன் 12 படிங்களேன் கண்ணா. ஆதித்யா நமித். டெக்கரேஷன் மெட்டீரியல்.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதித்யா தனியா பண்ணது என்ன, அமித் தனியா பண்ணது என்ன, 2 பேரும் சேர்ந்து பண்ணது என்னன்றதுக்கு ஒரு குட்டி அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி போட்டிருக்கேன். டு மேக் யுவர் செல்ஃப் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். சரியா? நம்ம இப்போ படிக்க போகிற மெத்தட் வந்து செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ். அப்படின்னா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் 1. சரியா? 3 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஜாயிண்ட் வெஞ்சர், ஜாயிண்ட் பேங்க்கு அண்ட் கோ வெஞ்சரர்ஸ் அக்கௌண்ட். புரியுதா? இல்லை எதுவும் டவுட் இல்லையே? ரைட்டு. இப்போ பாருங்க, ஆதித்யா அமித் ஜாயிண்ட் வெஞ்சர் இது பண்ணுறாரு. கணேஷ் விநாயகர் சதுர்த்தி போது கணேஷ் ஐடல்ஸும் அந்த இதெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் வாங்கி அதன் மூலமாக ஒரு பிரிண்ட் எடுத்து நிறைய விநாயகர் ஐடல் சேல் பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்காகவே ஒரு ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆதித்யா என்ன பண்ணுறாருன்னா அதில் 2 லட்சம் ரூபாய் போடுறாரு. அமித் என்ன பண்ணுறாரு 1,50,000 போடுறாரு. இதில் அந்த கம்பைன்டு ஜாயிண்ட் பேங்க்கில் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ போடுறாங்க? 3,50,000 அமௌண்ட்டை உள்ள தூக்கி போடுறாங்க. ஓகேவா? அப்புறம் ஆதித்யா என்ன பண்ணுறாரு, கணேஷ் ஐடல் அவர் சொல்கிறாரு, நான் கணேஷ் ஐடல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீ டெக்கரேஷன் ஐட்டம்னா அந்த கொடை அதெல்லாம் இருக்குல்ல, மூஞ்சோருக்கு கண்ணு, அப்புறம் எருக்க மாலை, அருகம்புல் மாலை, வேற என்னெல்லாம் போடுவோம், வேஷ்டி, கொடையை டிசைனாக எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் வந்து கார்ன், அப்புறம் என்ன அவர் என்னெல்லாம் சாப்பிடுவார், பொரி, கடலை, அப்புறம் கொழுக்கட்டை, கொழுக்கட்டைக்கு வந்து ரெடிமேட் கொழுக்கட்டை பாக்ஸு, ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்லும்போது அமித் வந்து 15,000 அவர் கை போட்டு எடுத்துட்டு வர்றார். எவ்வளோ வந்து கணேஷ் ஐடல்ஸ் வந்து பர்ச்சேஸ்ட் பேமெண்ட்ஸ் வேர் மேட் பை த வின்டர், அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 2,50,000 2 பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது வந்து பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வராங்க, இல்லை பாண்டிச்சேரியில எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15,000 டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங்கு, இந்த இடத்துல ரொம்ப சீப்பாக பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறோம், ஹோம் டெலிவரியே பண்ணுறோம் விநாயகரை, ஓகேவா, அமேசான்லேயும் எங்களுக்கு கிடைக்கிறது, இந்த மாதிரி போட்டு அட்வர்டைஸிங் பண்ணுறாரு. 7,500 ஆகுறது. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 2,500. ஆனால் அவங்க 4,00,000 விற்கிறாங்க. ஆதித்யா என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் வீட்டுக்கும் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ஐடியல்ஸ் அவன் காஸ்ட் ஒர்த்தை எடுத்துக்கிறாரு. இவர் ஒரு 10,000 ஒருத்தத்தை எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த சம்மோட க்ரக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎன்டலை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும், 1:1ன்னு சொல்கிறோம். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட், ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட், கோ வெஞ்சரர்ஸ் அக்கௌண்ட். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் மாதிரியே தான் கண்ணா. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த 25,000, 15,000, மெட்டீரியல் 2 பேரும் சேமாக பர்ச்சேஸ் பண்ணுற 2,50,000, 12,000, 7,500, 2,500 எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கன்சைன்மெண்ட்டில் சேல்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 4 lakhs 2 சேல்ஸ் பண்ணது ஆதித்யா தனியாக எடுத்துகிட்டு போனார்ல, விச் இஸ் ஆக்சுவலி தி க்ளோசிங் ஸ்டாக். 30,000 தனியாக எடுத்துகிட்டு போகிறது, 10,000 தனியாக எடுத்துகிட்டு போகிறது க்ளோசிங் ஸ்டாக் மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டில் ரைட் ஹேண்ட் சைட். அப்போது இதுலேருந்து வர லாபம் எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 128,000 லாபம். அதை வந்து 1:1னா 128 டிவைட் பை 2 எவ்வளோ? 64,000, 64,000 அவ்வளோதான். இது யாருக்கா டவுட் இருக்கா? குட் குட். ஆதித்யா அக்கௌண்ட்டில் ஒன்று கண்ணா, ஆதித்யா ரிலேட்டடாக என்ன நடந்திருக்கு? 2,25,000, 30,000 இருக்கு இல்லையா, அது இங்கே இம்பேக்ட் பண்ணும். 2,25,000, 30,000, அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து 64,000 பண்ணணும், அவங்களோட க்ளோசிங் வந்துடும். அதே மாதிரி அமித் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன உள்ளே வருது, ரைட் ஹேண்ட் சைடு வெளில போடுது. என்ன உள்ளே வருது நம்மளுக்கு ஆக்சுவலாக? எது உள்ளே வருது? கேஷ். வெரி குட். ஸோ கேஷ் மூலமாக ஆதித்யா கிடைச்ச ப்ராஃபிட் 2 லட்சம், இவர் வந்து 1,50,000. அப்புறம் சேல்ஸ் வந்து 4 lakhsக்கு நடந்திருக்கு. மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் இங்கே போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் இதுவாயிடுது. புரியுதா?
எனக்கு கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி ஆகுது கண்ணா. நான் இந்த சம்மோட முடிச்சுக்கவா? கான்செப்ட் புரியுதா உங்களுக்குலாம்? ம். ஆ, சங்கமித்ரா புரியுதா? சிவானி, வஷிதா, ஸ்ரீசரண். கொஞ்சம் நீங்க இந்த சம் ஒர்க் ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஃபவுண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சங்கமித்ராக்கும் ஸ்ரீசரனுக்கும் என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, அவங்களோட இண்டிவிஜுவல் ஓட இது எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல டெபிட்ல காமிக்கணும். கம்பைண்டா இருக்கிறதும் டெபிட்ல காமிக்கணும். ஐடியலா இருக்கட்டும், டெக்கரேஷன் காஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த எண்ட் டு எண்டு ஃபுல்லாவே இப்போ நான் பிளாக் பண்ணியிருக்கிற எண்ட் டு எண்ட் எல்லாமே ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்ல காமிக்கணும். ஏன்னா தீஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இது போட்டிருக்காங்கல்ல 2 லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ள வருது, அப்ப அது ரெண்டும் ரெசீட்டு. இந்த மாதிரி கேட்பாங்க நான் ஃபவுண்டேஷன்ல. ஜாயிண்ட் பேங்க்ல இந்த அமௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஜாயிண்ட் பேங்க்ல ரெசீட் சைடில் வருமா, பேமெண்ட் சைடில் வருமான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ரெசீட் சைடுன்னு போடணும். ஓகேவா? இன்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கண்ணா. ஈஸியாக இருக்கா அப்ரோச்? கஷ்டமா இருக்கா? ம். ஈஸியாக இருக்கு. ஓகே, நான் ஒரு குட்டியாக ஒரு பிக்சர் போடுறேன். இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ், இங்கே ஃபுல்லாக சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், அப்புறம் ப்ராஃபிட். சேல்ஸ்ன்றது எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா இன்கம்னு எடுத்துக்கணும் செல்லம். க்ளோசிங் ஸ்டாக்குன்றது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் ஆன் வென்ச்சர் இப்படி வரும். ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் எப்படி வரும்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதுதான் குட்டி ஃபார்மேட்டு, உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லணும்னா. இங்கே என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு receipt, கேஷ் கம்மிங் இன். இங்கே என்ன வரும்? கேஷ் கோயிங் அவுட். அவ்வளோதான். பர்சனல் அக்கௌண்ட் நம்மளுக்கு ஆதித்யாவோடதுனா ஆதித்யாவோடது போட்டுக்கோங்கண்ணா. இதெல்லாம் ஆதித்யாவோடது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிவனை வந்து இப்படி எழுதிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, யார் என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பிக்சர் கிடைக்கும் போது டக் 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 டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். புரியுதா? எனி சம் வரும்போது கண்ணா இன்டருக்கு சொல்கிறேன், கிவன் இந்த மாதிரி டீட்டெயில்டாக எழுதிக்கோங்க. பீட் யுவர் கன்சைன்மெண்ட்டாக இருக்கட்டும். சங்கமித்ரா ஸ்ரீச்சரன் நீங்கள் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் வரும்போது அகைன் யூ வில் see the சேம் திங். உங்களுக்கு வந்து ஒரு ரீகேப் மாதிரி தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆதித்யாவோடது இது, அமித்தோடது இது, கம்பைண்டோடது இது. இதுதான் இதோட வியூ. ஓகேவா? பர்சனல் அக்கௌண்ட் அவங்கவுங்களோடது போட்டுட்டு உங்களுக்கு க்ளோசிங் பண்ணிடுங்க. இங்கே பாருங்களேன், ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் க்ளோசிங் இந்த சைடு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஆதித்யா கொடுக்கணும்னு அர்த்தம். க்ளோசிங் இங்கே வந்ததுன்னா, இங்கே க்ளோசிங் வந்ததுன்னா இந்த சைடு க்ளோசிங் வந்தால் என்ன அர்த்தம்? ஜாயிண்ட் வெஞ்சர் அமித்துக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பை ஜாயிண்ட் பேங்க் க்ளோசிங் இங்கே வந்ததுன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் அமித்துக்கு பைசா ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அமித் கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் கோ வெஞ்சரஸ் தான் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு கொடுக்கணும். அப்படின்னா நான் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்க்கு 2 கோ வெஞ்சருமே பைசா கொடுக்கணும்னு அர்த்தம். 2,59,000 2,19,000 போட்டு பார்க்குறீங்களா? இந்த ஒரு சம் போட்டு பாருங்க. இந்த ஒரு சம் நிதானமா போட்டு படிச்சு கிவன்லாம் கிளீனா எழுதி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிக்சர் கிடைச்சிரும். இதே லாஜிக் தான் மற்ற சம்ஸ்க்கும் பண்ணுவாங்கண்ணா. ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே என்னோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா அந்த சம்மை வந்து குட்டி சம்மரி மாதிரி கொடுத்துட்டு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கம்பைண்டாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிக்சர் மட்டும் எடுத்துகிட்டு வரணுங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் வெஞ்சரில் தனியாக எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கம்பைண்டாக எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கன்சைன்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்? கன்சைனர் என்ன பண்ணியிருக்காரு, கன்சைனி என்ன பண்ணியிருக்காரு. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவோம்? ட்ராயர் அவரோட இது, அவரோட இது ஃப்ளோ எப்படி இருக்கு, ட்ராயோட ஃப்ளோ எப்படி இருக்கு. புரியுறதா?
அதுல தான் 4 சினாரியோ. நார்மல் சினாரியோ, பில்ஸ் டிஸ்கவுண்டிங், என்டோஸ்மெண்ட், பில்ஸ் ஃபார் கலெக்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டா வருது தான் நோட்டிங் பில்ஸ் எல்லாமே. எல்லாருக்கும் புரியுதா கண்ணா? கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, அதனால ஜஸ்ட் ஒரு சம் ஆக்சுவலாக எனக்கு 3 சம்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன், முடியல. பட் கான்செப்ட் இதுதான். சங்கமித்ரா இல்லஸ்ட்ரேஷன் 13 நீங்க போட்டு பார்க்கனாலும் போட்டு பார்க்கலாங்கண்ணா. சிவா, ஸ்ரீசரண், சங்கமித்ரா, வஷிதா, சிவானி, அதே கான்செப்ட் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. போட்டு பாருங்க. நான் போட போறேன். பட் ஐ வாண்ட் உங்களுக்கு இன்னொரு ஒரு சம் பார்த்தா பெட்டரா இருக்கும்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக சார். ஓகே சலாம். ஓகே கண்ணா. பை பை. தேங்க்யூ ஸ்ரீசரண். ஆ அப்புறம் சங்கமித்ரா தேங்க்யூ. ஸ்ரீசரண், சங்கமித்ரா ஜூன் 2025 பேப்பர் கிராக் அவுட். அம்மா வரேம்மா, கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க. வஷிதாவும் சிவானியும் இந்த ஃபார்மேட் இங்க கோத்ரூ பண்ணிருங்க கண்ணா. இதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் உட்காந்து பார்க்கலாம். சரியா? நான் ஏன் ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு போற ரீசன் என்ன தெரியுமா? டு மேக் ஸ்டில் மோர் சிம்பிளிஃபைட். இது வந்து ஒரு ஒரு ஃப்ளோ மாதிரி எடுத்துட்டு போனேன்னா, அந்த அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல குட்டி குட்டி 2 3 விஷயம் பார்த்தா போதும். அதுக்காக தான். ஏன்னா நான் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சைன்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பா வராது இந்த வாட்டி. ஓகேவா? கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கும். ஆனா நீங்க அந்த அப்ரோச் பண்ற விதம் மட்டும் எப்படி பண்ணணும்ன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே கண்ணா. தேங்க்யூ சங்கமித்ரா. சிவானி தேங்க்யூ. ஸ்ரீச்சரன் தேங்க்யூ. வஷிதா தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா.